ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து ரெண்டு ஸ்டாக் நான் அனலைஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டாக் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் ப்ளஸ் மந்த்லி டைம் ஃப்ரேம். அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிஸ்க்ளைமரு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஸ்விங் ட்ரேடிங் வந்து நான் வந்து டாட்டா மோட்டார்ஸில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதாவது எப்படின்னா கரெக்டாக இந்த டாட்டா மோட்டார்ஸ் ஷேரு மந்த்லி டைம் ஃப்ரேம். ஓகேயா? மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சுங்க பார்க்க நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இங்கே இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக மந்த்லி பிரேக் அவுட் வந்து எப்போ வந்துச்சுன்னா 1 ஜூன் மாதம் 2023 பிரேக் அவுட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் கிட்டத்தட்ட. அதாவது எத்தனை வருஷம் பிரேக் அவுட்னா கிட்டத்தட்ட 2015 ஒரு ஹை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டச்சு கிட்டத்தட்ட 8 வருஷம் மல்டி இயர் பிரேக் அவுட். 8 வருஷத்துக்கு பிறகு பிரேக் அவுட் ஆனிச்சு. பிரேக் அவுட் ஆன பிறகு இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இந்த இடத்துல ட்ரேடு எடுத்தேன் 609 ரூபாய்க்கு. இப்போ வந்து எவ்வளோ வந்து இது கொடுத்துக்குதுன்னா, அதாவது இந்த ஸ்டாக் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து 2015 இறங்கினது. எது வரைக்கும் இறங்குச்சுன்னா கிட்டத்தட்ட 89% இறங்குனுச்சு. இதை அப்படியே டார்கெட் நான் இதுதான் டார்கெட். ஓகே, டார்கெட்டை வந்து கரெக்டாக டார்கெட்டை வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல 609 ட்ரேடு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 93% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். கிட்டத்தட்ட போன வருஷம் பிரேக் அவுட் கொடுத்தது ஜூன் மாதம். ஓகேயா? இப்போ வந்து இது வந்து ஹையில் போயிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்த மேட்டர் என்னென்னா, இதே மாதிரி ஒரு 2 ஸ்டாக்கில் நான் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து பார்க்குறேன். அதில் என்னென்னா முதல் ஸ்டாக் வந்து கேம்ஸ். இந்த கேம்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இருக்குதுல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது தான் இவங்களுடைய இந்த கம்பெனி கேம்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ் சிஸ்டம் சர்வீஸ். ஓகேயா? இந்த ஸ்டாக் வந்து செப்டம்பர் 21 அன்னைக்கு ஹையை வந்து தொட்டுச்சு. அதுவும் 4029. கிட்டத்தட்ட எப்போன்னா செப்டம்பர் 21 இறங்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 51% வந்து கீழே இறங்கிது இந்த ஸ்டாக்கு. கரெக்டாக இன்னைக்கு இந்த மாதம் வந்து ஜூலை 1 வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிரேக் அவுட் வித் ஹை வால்யூம் இருக்குது. என்னுடைய டார்கெட்டு என்னென்னா 6075 வரையும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டாட்டா மோட்டார்ஸ் செக் பண்ணோம்ல, அதே மாதிரி 6075 வரையும் போகலாம். ஸோ இது வந்து முதல் ஸ்டாக்கு. ஓகேயா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அழகாக கப் அண்ட் ஹேண்டில் போட்டுக்கு பாருங்கள். இந்த ஸ்டாக்கு அப்படியே கப் அண்ட் ஹேண்டில் தெரியுதா? கப் அண்ட் வந்து கிட்டத்தட்ட 21 இது வரையும் கிட்டத்தட்ட 4 வருஷம் 3 வருஷ கன்சோலிடேஷன். அப்புறம் இந்த மாதம் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டாக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது 2வது ஸ்டாக் பார்ப்போம். 2வது ஸ்டாக் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா ஓஎன்ஜிசி வந்து கிட்டத்தட்ட மல்டி இயர் பிரேக் அவுட் தான். அதாவது கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து ஓஎன்ஜிசி கிட்டத்தட்ட இதுதான் என்னுடைய லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸு. கிட்டத்தட்ட ஜூலை 14 இப்போ தான் அது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் பிரேக் அவுட். இது ஓஎன்ஜிசி எவ்வளோவுக்கு வந்து இறங்கிக்குதுன்னா இந்த ஸ்டாக்கு 82% இறங்கிட்டு இப்போ வந்து இதனுடைய டார்கெட் என்னன்னா, அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே இங்கே வச்சிட வேண்டியதான். இதனுடைய டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 573 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கு ஓஎன்ஜிசி. ஸோ இது 2வது ஸ்டாக். இதுவும் கப் அண்ட் ஹேண்டில் தான். மல்டி இயர் பிரேக் அவுட்டு வித் கப் அண்ட் ஹேண்டில். பார்த்தீங்கன்னா தெரியுதா?
ஸோ ஓஎன்ஜிசிங்கிறது ரெண்டாவது வாட்ச் லிஸ்ட்டு வித் வால்யூம் பாருங்கள், இந்த இடத்துல வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு 2 ஸ்டாக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டாடா மோட்டார்ஸ் நம்ம செக் பண்ணோம்ல, அதே மாதிரி இதையும் நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம். இது என்னோடய அனாலிசிஸ் ஷேர் பண்ணுறேன். இது நான் வாங்குன்னு சொல்லலை. ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைனான்ஸ் அட்வைஸ் செக் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த இது சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வச்சுக்கலாம். அந்த இதில் கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து 1 டே கண்டில் தான் பார்க்கணும், மந்த்லியில் பார்க்கக்கூடாது. கரெக்டாக ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கண்டில் கீழே 297 இதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட டார்கெட் நம்ம பார்த்தோம்ல, டார்கெட் வந்து 580 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட். இதே மாதிரி ஸ்டாக் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் நிறைய வீடியோ போகிறேன். இப்போ என்னோடய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next time.